கொண்டு தரை மெழுகி மஞ்சளாலே கோலம் போட்டான் பாலு கொண்டு தரை மெழுகி தாரம் மெழுகி பன்னீராலே கோலம் போட்டான் அவர் பன்னீராலே கோலம் போட்டான் அவர கோலம் போட்ட இடமதி ஒரு குருத்து வாழையிலை விரி ஒரு நாயகனை பிடித்து வை அதில நிற நாளி நிற மறக்க தெச்சனை தேங்காய் பழம் எடுத்து வை அவர் ஆள குளியவே 1000 மூல கம்பம் நாடி கம்பத்துக்கு மேலே எல்லாம் தகுந்த தவ பொருளை எடுத்து வைத்தார் கோழி முட்டை ஒன்று வைத்து அதிலே குண்டூசிய நாட்டுவார் ஊசி முன மேலே எல்லாம் ஊசி முன மேலே அவர்கள் உரிய தவம் செய்துவார் ஆள குளிய வைத்து 1000 முலம் கம்பத்தை நாட்டி கம்பத்திற்கு மேலே தகுந்த தவ பொருட்களை எடுத்து வைத்து கடைசியாகவே கோழி முட்டை வைத்தார் ஒரு குண்டூசியை நாட்டினார் ஊசி முனையின் மேல் நாகராஜனும் நாகக்கண்ணியும் தன்னுடைய நாவை ஊன்றிக் கொண்டு நாசி அடக்கி உசித்தவங்களை செய்து வருகிறார் அல்லவா ஒரு நாள் அல்ல 2 நாள் அல்ல ஒரு வாரம் அல்ல 2 வாரம் அல்ல 12 வருடங்களாகவே இறைவனை எண்ணியே தவம் இருந்து வருகிறார்கள் 12 வருடமா தவம் இருந்தும் உண்ணவில்லை உறங்கவில்லை உடையவனை மறக்கவில்லை அன்னம் தண்ணி அருந்தாமல் ஆண்டவன் திருப்புகளை மறக்காமல் அரகரா சிவ சிவா அண்ணாமலை நாதா என் உண்ணாமலை பாதகா அநாதை ரச்சகா என் ஆபத்துக்கு உடையோனே ஈசா இறைவா வென்று இறைவனின் பாதத்திலே மலர்களை தூவி 12 வருடமாகவே தவம் இருந்தால் சிவபெருமான் வந்தபாடில்லை அப்பந்தான் நாகராஜனும் நாகக்கண்ணையும் பார்த்தார்கள் ஒருவேளை நம்ம தவத்தில் ஏதாவது குற்றம் குறைகள் இருக்குமோ நாமல் தவறாகவே தவங்களை செய்திருப்போமோ என்ற ஆண்டவனை எண்ணி அழுது புலம்பினார்கள் ஆண்டவனே பகவானே சம்பு சங்கரா ஆண்டவனே பகவானே சிவ சம்பு சங்கரா அடியார் செய்யும் தவத்தை பாரு இந்த அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்பு சங்கரா ஆண்டவனே பகவானே சம்பு சங்கரா இந்த அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்பு சங்கரா அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்பு சங்கரா சாமி படியலக்கும் பரம்பொருளே சிவ சம்பு சங்கரா பாலர் செய்யும் தவத்தை பாரு இந்த பாலர் செய்யும் தவத்தை பாரு சாமி என்ன குச்சம் நான் என்ன குச்சம் செய்துட்டேனோ சம்பு சங்கரா பாராமல் இருப்பதேனோ என்னை பாராமல் இருப்பதேனோ
தேவர்கள் தவமிருந்து வாரபோது ஆடாதே கைலாசம் ஆடுதையா செய்யுதையா அங்கே நகலாதே கைலாசம் ஆதி கைலாசம் அங்கே நகண்டு வெள்ளே ஆடுதையா ஆடாத கைலாசம் ஆடுகின்றது அசைகின்றது நகலாத கைலாசம் நகண்டும் எல்லாம் ஆடுகின்றது அப்பந்தான் ஏறிட்டு பார்த்தார் இறைவனாகிய பகவான் ஒரு நாளும் இல்லா திருநாளாக கைலாசமே ஏன் ஆடுது அசையுது அப்படின்னு ஏறிட்டு பார்த்த உடனே நாகராஜன் நாகர்கண்ணியின் தவங்களை சிவபெருமான் தெரிந்து கொண்டார். உடனே போய் வரத்தை கொடுத்தாரா? ஆண்டவன் கொடுக்கல. இந்த சென்மத்திலே இருவேருக்கும் பிள்ளை இல்லை என்பது இறைவனுக்கு தெரியும். அதனாலே தவத்தை கண்டும் காணாதவரை போல கலி உலகம் எல்லாமே ஆண்டவன் படி இழக்கவே பயணமாகினார். பார்வதியும் படி அரிசி எடுத்து கொடுத்தா. அன்னைக்கு பார்க்க பார்வதிக்கு ஒரு ஆசை. நம்ம என்னைக்குமே இறைவன் போனதுக்கு பின்னால ஒத்தையிலே இருக்கும் இந்த கைலாசத்துல. அதனால இந்த இறைவனோடு சென்று ஈசன் படி இழப்பை நம்மளும் பார்த்தான்னு நமக்கு நேரமும் போக மாட்டுக்கு, துணைக்கு இருக்கிறதுக்கும் ஆள் இல்ல. சன் டிவியை போட்டு பார்க்க அந்த காலம் டிவி கிடையாதுல. டேப் கார்டும் இல்ல. டிவி, டேப் கார்டு, லேப்டாப், டச் மொபைல், இந்த செல்போனு இதெல்லாம் எதுவுமே எலக்ட்ரிஷியன் மூலமா கிடையாது. அப்பந்தானே நீ பிறந்த. அதனால அந்த காலத்துல இந்த மாதிரி இல்ல பாருங்க. பார்வதிக்கு நேரமே போகல. அதனால ஆண்டவனை அழைத்த பார்வதி, சாமி ஆண்டவனே பகவானே, ஆண்டவ பகவான் ஆதிசக்தி வார்த்தையே இன்றைய தினமதியில உங்களோட படியல உமையவளும் பார்க்கவே பகவானோட படியளப்பை பார்வதியும் பார்க்கவே கடவுளோட படியளப்பை கடவுளோட படியளப்பை நான் கண்டிப்பா பார்க்கவே. அங்கே பார்வதியும் சொன்னபோ பகவானும் ஏது சொல் கேடி அம்மா பார்வதி என்னுடைய வார்த்தைக்கு என்னோடு வந்தையா இடையூறு வந்துச்சு பகவானோடு வந்தையா களி மோச வந்துச்சு கடவுளோடு வந்தையா கடவுளோடு வந்தையா நமக்கு கவலை வந்து சேரும் அம்மா. அடியே பார்வதி, என்னைக்குமே என் கூட வாரம்னு சொல்ல மாட்டியே, இன்னைக்கு ஏன் என் கூட வாரேன் என்று சொல்லுகிற அம்மா? படியிழக்கும் இடத்துக்கு உன்னை அழைத்து போறதிலே குற்றம் இல்லை. அப்படின்னா என்ன உங்க கூட நான் வாரேன். படியிழக்கு உன்னை அழைத்து போனேனே, ஆனா உலகத்தை நான் ஒரு விதமாக படைத்திருக்கிறேன். உலகத்திலே உள்ள மானிட மக்களை எல்லாம் நான் பல விதமா படைச்சிருக்கேன் பார்வதி. ஒருவரை கூனாக இருப்பார், இன்னும் ஒருவர் குருடாக இருப்பார். கூன், குருடு, செவிடு, பேடு, நொண்டி, மூக்கரை. குழந்தை உள்ளவர்கள், குழந்தை இல்லாதவர்கள். நாளைக்கு தான் வரும் பொழுது நான் வீட்டுக்கு போயிடுவேன். அப்படியே சொல்லிட்டேன், போயிட்டு வாங்க.
அதனால நாம் பெண்ணா பிறந்தவா ஏழை மனம் கொண்டவா சக்தியின் மனதும் இறக்க குணமுடையதம்மா. அவருக்கு என்ன ஆச்சு இவருக்கு என்ன ஆச்சு இந்த ஐயா ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மா இருக்க மாட்ட. ஒரு வழியா கொண்டு வந்துட்டீங்களா? அதனால என்னோடு வந்தையானா எனக்கு இடையூறாக இருக்கும் பார்வதி. பகவானோடு வந்தா பழிமோசங்கள் வந்து சேரும். கடவுளோடு வந்தா எனக்கு கவலை வந்து சேரும். அடி நான் படியிழக்க நேரம் இருக்காது, உனக்கு பதில் சொல்லத்தான் நேரம் இருக்கும். நீ கைலாசத்துல இரு, நான் ஆண்டவன் போயிட்டு வரேன். ஆண்டவா உங்க கூட வரும்போது உம்மா நான் என்னையா இடைஞ்சு பண்ண போறேன்? நான் வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன், எதுவுமே சொல்ல மாட்டேன். அப்படியா? நீ வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன்னு சொன்னா பார்வதி நீ எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுக்கணும். என்ன சத்தியம்? என் கூட படி இழக்க வரும்போது உங்க அண்ணே கோபால கண்ணே மேல சத்தியமா நான் எந்த வார்த்தையுமே பேச மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுத்த என் கூட நீ வரலாம். இல்லைன்னா நீ கைலாசத்துல இருக்கலாம். இவ்வளவுதானா? எங்க அண்ணே கோபால கண்ணே மேல சத்தியமா உங்க கூட வரும்போது நான் வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன். ஆணையிட்டு கொடுத்து வாப்பூட்டு சட்டங்களை வாங்கி பகவானும் பார்வதா தேவியும் எப்படி படியிழக்க வருகிறார் தெரியுமா? நாளை நல்ல தினைய கொண்டு நாடு எங்கு வருவாரா? ஒரே நல்ல தினைய கொண்டு உலகம் எல்லாம் வருவாரா? ஆளாக்கி தினைய கொண்டு தினைய கொண்டு படியிழந்து முடிக்க பார்வதிக்கு நடந்து வந்த களைப்பை தீர்க்க வேணும். அதனால ஆண்டவா கொஞ்ச நேரம் நம்ம இளைப்பாரி விட்டு கைலாசத்துக்கு போவோமா? ஆட்டு வேண்டி சம்மதித்தார்கள். கண்ணு கட்டிய தூரத்திலே ஒரு பெரிய ஆல விருச்சகத்தை கண்டார். ஆலமரத்தை கண்ட உடனே பார்வதிக்கு நிழல்ல போய் உட்கார்ந்து கொண்டார். அப்போ ஆலமரத்து நிழல்ல போய் உட்கார்ந்த உடனே கீழே 10 ஆடு மாடு மேய்ந்து கொண்டு நிக்கி ஒரு சின்னம் சிறிய பாலகை அண்ணா பேண்ட் போட்டிருக்கான் பாரு தம்பி. ஜீன்ஸ் பேண்ட் பேண்ட் போட்டு காணோம்னா எனக்கு குப்புடு காத்து போச்சு. அப்படியே பேண்ட் போட்டு தான் உட்கார்ந்து காணோம் அப்படின்னு வெல்ஸ் போட்டுக்காங்க. நாமலாம் 25 வயசுல பேண்ட் போட்டு ரோட்ல போறோம்னா முன்னால மணக்கும் எல்லா ஆளு என்ன தான் பாப்பாங்க. அப்படியே ஆமா 25 வயசுல அப்படி இருப்ப ஆளு. இந்த மாதிரி ஒரு சின்னம் சிறிய பாலகை மரத்துக்கு மேலே இந்த ஆடு மாடுகளுக்கு கொலைகொப்பு வேணும் என்று முனிக்கொப்பிலே உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருக்கிறான். ஐயோ அவனுக்கு எவ்வளவு அறிவு இருக்கு பாத்தியா? அவன் வெடல சில காரியம் படல. அதனால அப்போ முனிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டின உடனே என்னையா பார்வதி பார்த்தா
ஐயோ சின்னஞ்சிறிய பாலகே புத்தி இல்லாத பிள்ளை முனிக்கப்புல உட்கார்ந்துல இப்ப அடிக்கொப்ப வெட்டுதான். இவன் கீழே விழுந்தா பெத்தவனுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டான். இவன் தரையிலே விழுந்தானே ஆனா தவிடுபடி ஆகிருவான். அதனால இந்த பாலகனை இப்பமே நம்ம காப்பாத்த சொல்லணும் அப்படின்னு ஆண்டவா பரம்பொருளே ஆண்டவா பரம்பொருளே அதோ பாருங்க இந்த சின்னஞ்சிறிய பாலங்க முனிக்கொப்புல உட்கார்ந்துலாம் அடிக்கொப்ப வெட்டுதான். அறியாத பிள்ளை சரி விவரம் தெரியாத பிள்ளை ஆமையா அடிக்கொப்புல இருந்து முனிக்கொப்ப வெட்டுதான். ஆமா வெட்டும் போது என்ன கொப்பு ஒடிஞ்சு கீழே விழுந்தாமுன்னா என்ன ஆகும்? செத்து போவான். அப்படியா? அதனால என்ன வேணும்? பிள்ளைய பத்தி நம்மள மாதிரி ஒரு தாய் சரி ஒரு பெண்ணு ஆமா இந்த பிள்ளை இறந்து போனாமுன்னா என்னய்யா அவன் மனசு என்ன பாடுபடும்? சங்கடப்படும், ரொம்ப கஷ்டப்படுவா. ஆமையா அதனால இப்ப வெட்டிக்கிட்டு இருக்கான். ஊர்கட்ட பிள்ளை அடிக்கொப்புல இருந்து முனிக்கொப்ப வெட்டிக்கிட்டு இருக்கான். வெட்டுதான் கொப்பு ஒடிஞ்சு கீழே விழுந்தாலும் விழுந்துருவான். ஆமா கீழே விழுந்தாமுன்னா பிறந்து விழுந்தா இவனை பெட்டி வச்சுதானே பிறக்கணும் ஆண்டவா. அதனால இப்பவே நீங்க போய் இந்த பிள்ளைய உயிரை காப்பாத்துங்க. என்ன ஏய் பார்வதி இதுக்குத்தான் சொன்னேன் என் கூட வர வேண்டாம் சும்மா கைலாசத்துல இருந்தேன் கேட்டியா? உங்க அன்னை மேல சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இந்த பிள்ளைய காப்பாத்த சொன்னா என்னடி அர்த்தம்? என்ன பார்வதி அர்த்தம்? ஏ ஆண்டவா பெத்தவனுக்கு தாயா தெரியும் பிள்ளையோட அருமை என்னன்னு. முட்டை விடுத கோணிக்கு தானே பிட்டி விழி தெரியும். உனக்கு என்ன தெரியும்? பிள்ளைய போய் காப்பாத்தோம்னா. ஏ பார்வதி நான் போய் பிள்ளைய காப்பாத்தணுமானா இறைவன் பார்த்தார். திடீர்னு இந்த பிள்ளைய இங்க இடத்துல இருக்குன்னு சொன்னா இதுவரைக்கும் வந்திருக்கும் போயிருக்கும் ஆல மரமும் இல்லை இந்த ஆடு மாடும் இல்லை. ஞானத்தினால் அறிந்து பார்த்தார். என்பெருமான் கண்ணபிரானுடைய வேலை. நம்ம தங்கச்சி அன்னம்னு பாராமத்தானே சத்தியம் பண்ணி கொடுத்தா. அவ சத்தியத்தை பரிசோதிக்கத்தான் கண்ணபிரான் இப்படி ஒரு சூழ்ச்சியை செய்தார். அப்ப இறைவன் என்னால காப்பாற்ற முடியாதென்றார். நீங்க காப்பாத்தலன்னா உங்க கூட நான் ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன். அப்படியா? சரி பரவாயில்ல இருக்கட்டும். வாதத்துக்கு மருந்து இருக்கும். பிடிவாதத்துக்கு நான் என்ன செய்வேன்? நான் ஒண்ணு சொல்லுதேன் கேளம்மா. அவன் மரத்தை விட்டு எப்படியும் கீழத்தான் விழ போறான். அவன் கீழே விழும் போது உயிர் மேல ஆசை இருந்து என்ன பார்த்தா அம்மானு விழுந்தா பார்வதி நீ காப்பாத்து. என்ன பார்த்தா அப்பான்னு விழுந்தா நான் போய் காப்பி ஆத்துவேன். இப்பதான் கிடைச்சிருக்கு. அதனால நான் போய் காப்பாத்துதேன் பார்வதி அப்படின்னு ரெண்டு பேருமே பேசி முடித்தாங்க. பாலகன் வெட்டு முடிந்தான் கீழே விழுந்தான். சண்டாளே உயிர் மேல ஆசை இருந்தா அம்மான்னு கூப்பிட்டு இருக்கலாம், இல்லை அப்பான்னு கூப்பிட்டு இருக்கலாம். அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை. அத்தனை விட்டு விட்டு பாவி எத்தனை சொன்னா? அறியாத பிள்ளை தெரியாத பிள்ளை 10 வயசு பிள்ளை கீழே வரும்போது அம்மானு சொல்லல அப்பான்னு சொல்லல. அப்ப என்ன சொல்லிருப்பாங்க தம்பி? சொல்லுங்க. ஏ தம்பி அவன் வந்த நேரத்துல இருந்து இந்த செல்லத்தான் பாக்கான். என்னத்தடா பாக்க? என்ன சொல்லி விழுந்துப்பா சொல்லு பாப்போம். பேசாம நீ வீட்ல இருந்தா படுத்து கிடந்தாது பார்க்கலாம். இப்ப நட்டமே உட்கார்ந்திருக்கியே. அவன் செல்லு பார்க்கல. நம்மள வீடியோ எடுக்கான். வீடியோ எல்லாம் எடுக்கல. அது அப்பவே முடிஞ்சிட்டு. அப்படியே ஒரு செல்ல வச்சு 4 பேர் பார்க்க. வீடியோ எடுக்க மாதிரியே எடுத்து பார்த்துட்டு இருக்கானே. சும்மா எடுக்கணும். ஏ தம்பி நான் கேட்ட கேள்விக்கு நீ சரியா பதில் சொன்னேனா தாத்தா உனக்கு 100 ரூபாய் தருவாருடா. அம்மான்னு சொல்லல அப்பான்னு சொல்லல வேற என்னதான் சொல்லி இருப்பா? நீங்க சொல்லுங்க. யாரு சொன்னாலும் சரி சொன்னாலும் 100 ரூபாய் கொடுக்கப்படும். ஏ பெரியாத்தா உங்களுக்கு தெரியலையா? எங்க சத்தம் கேட்க ஆளை காணோம். பரவாயில்ல நீங்க சரியா சொல்லிட்டியே. பரவாயில்ல ஆச்சு ரைட்டு. அப்ப 100 ரூபாய் கொடுங்க. நீங்க தானே சொன்னீங்க 100 ரூபாய். தாத்தா நீ தான் கொடுக்கணும் பாத்து. நான் ஊர்ல போய் உங்க செல் நம்பர் தாங்க நான் அந்த நம்பருக்கு அனுப்பி விட்டுறேன். நீ நல்லா போடுவே. நான் உங்களுக்கு தரேன் நீங்க கவலைப்படாதங்க. அப்படியா? சரி அடுத்த வருஷம் வரும்போது கொண்டுகிட்டு வரேன். ஏ அப்பா பாலகன் என்னமோ எறையுது அதுக்கு வயிறு பசிக்கு. அம்மா வேண்டும் சொல்லவில்லை அப்பா வேண்டும் சொல்லவில்லை. நான் செத்தேனே வாக்குச்சனியும் போக்கல செத்தேம்னு விழுந்தான் செத்து போனாண்டி. அவன் வாழ்க்கை அவன் வாயில
மனுஷன் இருக்கான். என்ன 4 வழிச்சாலை ரோடா ஓடுறது? அந்த கால பெரியவங்க சொல்லி இருக்காங்க, அவை வாழ்க்கை அவை வாயிலன்னா நல்லதை பேசணும், நல்லதை நினைக்கணும். நம்ம கல்லெத்தி கீழே விழுந்தாலும் எம்மான்னு சொல்லிடணும், இல்ல எப்பான்னு சொல்லிடணும். நான் செத்துருவனோன்னா அப்புறம் அதான் கிடைக்கும். அதேதான் நடந்து போகும்போது கல்லு தட்டுது அம்மா அப்படின்றணும், அப்பா அப்படின்றணும். ஏப்ப கல்லு தட்டினா செத்து அப்படின்னா செத்தே போவான். அதனால அந்த பாலகே செத்தேம்னு விழுந்தான், செத்து போனாண்டி. உன்னை சொல்லி குத்தம் இல்லை, என்ன சொல்லி குத்தம் இல்லை. வா நம்ம கைலாசத்துக்கு போவோம். ஏண்டா ஆண்டவனும் பார்வதியுமாக, ஆண்டவனும் பார்வதியும் அந்த நல்ல இடத்தை விட்டு ஆதிவல்லி கைலாஸ் அவசரமா வாரா. நாகலோக வழியாக நடந்து மெல்ல வாரா. அவர்கள் நடந்து மெல்ல அப்போ நாகலோக வழியாக நடந்து மெல்ல வாரா. வருகிற வேளையிலே பார்த்தாள பார்வதி, ஆண்டவனே பகவானே நாகராஜே நாகக்கண்ணே தவம் இருக்கு விவரம் என்ன. ஆண்டவனும் பார்வதியும் நாகலோகம் வழியாகவே நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். பார்வதி சும்மா இருப்பாளாயா? ஆண்டவா அதோ பாருங்க, நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஏன் இப்படி ஒரு தவம் இருக்கிறாங்க, என்ன ஆச்சு? பார்வதி அங்க என்னடானா பிள்ளைய காப்பாத்துன, இப்ப இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க உனக்கு ஒரு வேலையே இல்லையா? என்ன மாதிரி ஒரு பெண்ணு தவம் இருக்காள நான் பாத்துட்டு வர முடியுமா? அம்மா பிறக்க போறாள, நீங்க எங்க போறிய? வீட்டுக்கா போறிய? வில்ல முடியதுக்கு முன்னால வீட்டுக்கு போனோம். முக்குல முனி நிக்கி வரவே, முக்குல முனி நிக்கி பேய் பிடிச்சா விட்டுரும், முனி பிடிச்சா விடாது. பெரிய சடாமுனி, ஐயோ நானே பெரிய முனி, என் கூட வந்தா எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்கும். அதனால வில்ல முடியதுக்கு முன்னால என் வார்த்தைய என் பேச்ச மீறி யாராவது வீட்டுக்கு போனிய என்ன ஆகும்? நைட்டு போய் தூங்கத்தான் செய்யணும். தூங்கும் போது கண்ணு தெரியாது. இது என்ன பைத்தியத்தனமா இருக்கு? தூங்கும் போது கண்ணு தெரியாதுன்னா கண்ணை மூடுனா இருட்டா தானே இருக்கும். அதேதான், அதத்தான் சொன்னேன். அப்படி சொல்லியோ? இல்லன்னா கல்ல கொண்டு எறிவாங்க. அதனால இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் தவம் இருக்கக்கூடிய நேரத்தில் ஆண்டவனும் பார்வதியுமாக வரும்போது பார்வதா தேவி பகவானை பார்த்து கேட்க, பிள்ளை இல்லாம 12 வருடமா தவம் இருக்கிறாங்கடி, வா நம்ம கைலாசம் போவோம். ஆண்டவா பிள்ளை இல்லாத பேர்களுக்கு இப்பொழுதே பிள்ளை வரம் கொடுக்கணும், கொடுக்க வேண்டும். ஏ மதலை இல்லா வேர்களுக்கு, மதலை இல்லா இருவேருக்கு மதலை வரம் கொடுக்க வேணும். குழந்தை இல்லா வேர்களுக்கு குழந்தை வரம் கொடுக்க வேணும். பிள்ளை இல்லா இருவேருக்கு பிள்ளை இல்லா பிள்ளை வரம் கொடுக்க வேண்டும். பகவானே பிள்ளை வரம் கொடுக்க வேண்டும். ஏ என்னை போல பெண்ணல்ல, பெண்ணுக்கு மனம் இறங்கி வரம் கொடுக்க வேணும். அங்கைக்கு மனம் இறங்கி மதலை வரம் கொடுக்க வேணும். ஏ பார்வதி என் கூட வரும்போது என்ன தொல்லை பண்ணாம வரணும். ஆண்டவா என்னை மாறி ஒரு பெண்ணு அல்லவா, பெண்ணுக்கு மனம் இறங்கி பிள்ளை வரம் கொடுக்க வேண்டும். வேண்டும் ஐயா. மங்கைக்கு மனம் இறங்கி நீங்க மதலை வரம் கொடுக்க வேண்டும் இறைவா, இறைவா என்று பார்வதி சொன்னபோது ஆண்டவன் பார்த்தார். என்ன சொல்லுகிறார்? பார்வதி அம்மா பிள்ளை வரம்னா சும்மா சக்கா புக்கா வியாபாரம் இல்ல. அதானே கேட்டேன். என்ன மார்க்கெட்ல விக்க வாங்காவா? அவங்க போன சென்ம பாவ புண்ணிய கணக்க பார்க்கணும். ஆமா, அவங்க கணக்க பார்த்தா தான் கணக்குல பிள்ளை இருக்கா பிள்ளை இல்லையான்னு தெரியும். கணக்குல பிள்ளை இருக்கா பிள்ளை இல்லையான்னு தெரியுமடி. அப்படின்னா உடனே சரி கணக்கு பார்க்கணுமா? ஆமா. அப்ப யார போய் பார்க்க? கால் கட்டு வேணும். கால் கட்டணுமா? கால் கட்டு
சீக்கிரம் பாத்துறலாம். கால்குலேட்டர். கால்குலேட்டர். அந்த கணக்கு இல்ல தாத்தா. வேற என்ன? நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்கு. ஓஹோ. அதாவது நாம நன்மை செய்தால் நல்ல கணக்கு, தீமை செய்தால் பாவ கணக்கு. பாவ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு கணக்கும் யாரிடத்துல இருக்கு தெரியுமா? கைலாசத்துல இருக்காரே கணக்கு பிள்ளை, அவர்தான் சீராக கணக்கு எழுதக்கூடிய சித்திரபுத்திர நயினார். அவரை அழைத்து நாமல் பார்க்க வேணும் என்று சொல்லி சித்திரபுத்திர நயினாரை வரவழைத்து அந்த நாகராஜ நாகக்கண்ணையின் தவங்களை பார்க்க அவர் கணக்கிலே போன சென்மத்திலே ஐயா நாகராஜ நாகராஜ நாகக்கண் போன ஒரு சென்மத்தில் வேடவனாதான் பிறந்து 8 மாத சூழ்மானை அம்பாலை எழுதிருக்கார். அதன் உயிரமாய் திரு மாலை கொன்ன தோசத்தால் மாலை கொன்ன ஒரு மதலை உண்டு கிடையாது. பிறந்து 8 மாத சூழ்மானை அம்பால் எய்து அதன் உயிரையே மாய்த்து விட்டான். மானை கொன்ன தோஷத்தினாலே மதலை கிடையாது. சரி, இந்த நாகக்கண்ணி கணக்க பாருங்க, அவ ஒரு பெண்ணும் தானே அப்படின்னு நாகக்கண்ணி கணக்க பார்த்தா அவ இவருக்கு மேல மருத்துவமாக பிறந்து 7-8 பிள்ளைகளுக்கு கருமருந்த கொடுத்து கருவையே கலைச்சிட்டான். பிறகு ஒன்ன மாதிரி இருக்காங்க. அப்போ எள்ளு கருப்பட்டி அதலி வேறு பப்பாளி பழம் கிடையாது, பனம்பாலை சுக்கா வேறு பப்பாளி பழம் இத்தனையும் போட்டு ஒரு அம்மியில போட்டு அரைச்சு அரை கிளாஸ் கலக்கி குடிச்சா போதும். அதேதான் அந்த காலத்துல ஊருக்கு ஒரு மருத்துவம் இருப்பாங்க. இவ்வளவு பக்குவம் சொல்லுதியே தாத்தா, உன்னை பெத்தவ அப்படி நினைச்சிருந்தா நீங்க இப்படி இருப்பியா? இருக்க மாட்டேன். அதனால எங்க வீட்டுல ஒரு கிழவி இருந்தா இந்த மருந்தெல்லாம் சொல்லிட்டு போனா அந்த பாவத்தை நம்ம செய்யக்கூடாதுன்னு மருந்த தொட்டதே கிடையாது. முதல்ல ஒன்னைய தூக்கி லாக்கப்ல வைக்கணும். இல்ல நான் அந்த தவறு செய்யல. பரவாயில்ல. அந்த காலத்துல வந்து ஊருக்கு ஒரே ஒரு மருத்துவம் தான் இருக்கும். எந்த நேரம் பிள்ளை பிறக்கும் என்ன பிள்ளை பிறக்கும்னு சொன்னா அது கரெக்டா இருக்குமா? ஆனா அந்த காலத்துல மருத்துவம் பார்த்து கை நாடி பார்த்து சொன்னாங்க. இப்போ டாக்டர் கிட்ட போனா பிள்ளை என்னைக்கு வயத்துல சனிக்கோ அன்னையில இருந்து ஒரே பெட் ரெஸ்ட் தான் பாத்துக்கோ. டாக்டர் முட்டைய கூட தூக்க கூடாதுங்காங்க. வெயிட் தூக்க கூடாதான். தூக்குனா இந்த முட்டை உடையாது, இந்த கரு கலந்துருமா அப்படின்னு டாக்டர் சொல்லுதாங்க. அப்போ பிள்ளை வச்சு எடுக்கணும்னா 9 மாதம் 10 மாதம் ஆகிட்டுனா அவங்க காட்டுக்கு போனா காட்டுல பெத்தெடுப்பா, பெட்டியில வைப்பா, வாட்டுக்கு வீட்டுக்கு வந்துருவா. ஒரு 12 ரூபா கொண்டு வருவா. 12 ரூபா எதுக்கு ஒண்ணு கொத்தவா? கொப்புல இருக்க. ரயில்ல போனா ரயில்ல, நடந்து போனா வேலியோரம்னா வேலியோரம் அப்படின்லாம் அந்த காலத்துல பெத்து எடுத்தாங்க, வீட்டுக்கு வந்தாங்க. 10 பிள்ளை பெத்தாலும் பக்கத்து வீட்டுக்கு தெரியாது. ஆனா இப்ப உள்ள காலத்துல ஒரு பிள்ளைய பெச்சு எடுக்கணும்னு சொன்னா மருத்துவத்துக்கு கிட்ட போக வேண்டாம், டாக்டர் கிட்ட போகும்போது
போது பிறவு நிறைய கெட்டுக்கட்டா வேணும் பாத்துக்கோ. கெட்டுக்கட்டா இருந்தா தான் வீட்டுக்கு வர முடியும். அதேதான். அதனால அம்மா என் நாகக்கண்ணி இரு பேர்களும் கருவளித்ததுனால கை குழந்தையே கிடையாது. உருவளித்ததனால் ஒரு குழந்தை இல்லை என்று ஆண்டவனும் சொன்ன போல் ஆதிசக்தி பார்வதி ஆண்டவனே பகவான் கல்லாய உம்மனது கடுகள உயிரங்களையும் இருப்பாய உம்மனது இருப்பாய சாமி எல்லள உயிரங்களையும் சொல்ல மாட்டேன் பொங்கி பொறிக்க மாட்டேன் பூமாமன்னு சொல்ல மாட்டேன் ஆக்கி அவிக்க மாட்டேன் ஆலமன்னு சொல்ல மாட்டேன் பாத பூஜை முடிக்க மாட்டேன் பாத பூஜை உங்களுக்கு பணிவிடையோ பாத பூஜை முடிக்க மாட்டேன். ஏ பார்வதியும் சொன்ன போது என்னுடைய வார்த்தைக்கு எத்தனை சொன்னாலும் என்னால் குழந்தை வரம் கொடுக்க முடியாது. ஆண்டவா நான் இவ்வளவு தூரம் நான் உங்ககிட்ட எவ்வளவு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். கல்லா இருக்கிற உமக்கு கடுகளவும் இறங்கவில்லையா? இரும்பா உம்மனது இறைவா நீங்க எல்லளவும் இலகவில்லையா? இனியும் நாமல் இப்படியே விடக்கூடாது என்று ஆங்கார கோபம் கொண்ட ஆதிவராசக்தி ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவான் நீங்க இப்ப கொடுக்காவிட்டால் நிச்சயமா நான் கொடுப்பேன். பகவானும் கொடுக்காவிட்டால் பார்வதியா நான் கொடுப்பேன். கடவுள் நீங்க கொடுக்காவிட்டால் கடவுள் நீங்க கொடுக்காவிட்டால் சாமி கண்டிப்பாக நான் கொடுப்பேன். என்னை எதிர்த்து இருபேர்களுக்கும் குழந்தை வரம் கொடுக்கணுமானா பிள்ளையில்லா இருபேருக்கும் நீயே 8 பிள்ளையா பிறக்கணும். போ ஆண்டவா நான் யாருக்கு பிள்ளை வரம் கொடுக்க சொன்னாலும் நீயே போய் பிள்ளையா பிறக்கணும்னு எனக்கு சாபத்தை கொடுக்கறீங்க. ஒரு நாகத்தின் வயத்திலே நான் போய் கருவாய் சனிப்பதற்கு சட்டம் இல்லை கிடையாது. மாற்று வரங்களை தர வேணும் என்று சொன்ன போது அப்படின்னு சொன்னா ஆண்டவா நாகத்தின் வயத்திலே பார்வதி நான் கருவாய் சனிக்கிறதுக்கு சட்டம் இருக்காயா? கருவுச்சு பிறக்குமானால் அது தெய்வம் இல்லை, தெய்வத்துக்கு சட்டம் கிடையாது. அதனால நீங்க வேறு வரம் தாங்க என்ன? அதனால ஆண்டவா மாற்று வரம் தந்தா நானே போய் முதலையா பிறக்கிறேன்னு சொல்ல அப்படின்னா நீ போய் கூடு கட்டிக்கிட்டு இருக்க. அதனால நீ போய் பிள்ளையா பிறக்க வேண்டாம் பார்வதி. ஆதி கையிலே இருந்து அமிர்தம் என்னும் 8 கலசங்களை வரவழைத்து நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் வரமாக கொடுத்து 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்களாகவே பூஜை இருந்து வர சொல்லு. 48 நாள் ஒரு மண்டலத்துக்குள்ளாக உன் 1008 சொரூபத்திலே அரை சொரூபத்தை எடுத்து கரு உருவாக ஜனித்து நீ கை குழந்தையா பிறக்கணும். போ என்ற ஆண்டவன் வாக்கு வரங்களை கொடுத்த போது ஆண்டவனும் பார்வதியும் நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கு வரமாக கொடுக்க வடகடலும் நீராட சடச்சி அம்பிகையா அக்காலங்க 8 பேரும் அட்ட விட்டு வாராளம்மா ஓடி வாரா ஆடி வாரா உலச்சத்தம் ஓடுவாளா ஒட்டு மேல முழக்கத்தோடு உலவ போட்டு வாராள இடங்களம்மா ஒரு குலவ வடக்குவா செல்விக்குத்தான் இருகரையும் பெருகி வர முக்கா முக்கா 3 நேரம் முதற் குலவ போடுங்கம்மா தாயான வடக்குத்தியா
எங்க மாயாண்டி சுடலாய்யா ஓடியா
என் பார்த்ததில்ல என் வடக்குவா என் செல்வி அம்மா நீ வாக்கு சொல்லும் தெய்வம் அம்மா என் வரம்பெரிய என் காளி அம்மா அவ அம்பிகையா என் 8 பேரும் அவ முத்து ஓடும் வித்தைக்காரி வித்தைக்காரி முகந்தனோட தங்கையம்மா வித்தைக்காரி வித்தைக்காரி எம்மா வடக்கு முகம் வந்ததாலே என் வடக்குவா என் செல்வி அம்மா அவ வாக்கு சொல்லி என் வாராளம்மா அவ அம்பிகையா அவ 8 பேரும் என் உன்னுடைய பேர சொன்னார் பெருங்கோட்டூர் என் ஊருக்குள்ள என் அம்மாளோட பேர சொன்னார் என் அட்டமது சுளிக்காது என் அசல் காத்து என் வீசாது என் செல்லமாக என் பேர சொன்னார் சிட்டு கூட பறக்காது பறக்காது சிறுகுருவி வாங்காது ஐயா டப்பையில பிறந்த பிள்ளை என் செல்ல பிள்ளை என் கருப்பசாமி நீ கோட்டையில என் வந்தவரா என் கோட்டை வாசல் என் கருப்பசாமி நீ வெள்ள நல்ல குதிரையில குதிரையில வேட்டையாடி வாராரே ஏ கருப்பா ஐயா ஹரிராமா திருமகந்தா நீ அயோத்திக்கு என் காவல்காரே என் பொல்லாதே என் கருப்பசாமி நீ சீதையவா வளர்த்தமாக வளர்த்தமாக செல்ல பிள்ளை லவகருப்பா ஓடியா உனக்கு முறுக்கு வீச முண்ட கண்ணா யாருக்கேத்த என் கொண்டகட்டா என் பொல்லாத என் கருப்பசாமி கோட்டையில அமர்ந்த தெய்வம் கோட்டை வாசல் கருப்பசாமி தாயா அக்காலங்க 8 பேரும் நாகலோக வட்டணத்தில் அவதரித்த வேளையில நாகராஜ நாகக்கண்ணி நாகலோக வட்டணத்திலே என் தாயான வடக்குவா செல்வி அட்டகாளி 8 பேரும் அவதாரம் செய்த போது நாகராஜனும் நாகக்கண்ணியும் குழந்தைக்கு எந்த குறையும் இல்லாமலே வளர்த்து வந்தார்கள். அப்ப கொம்பு தேனை கொடுத்து குழந்தையை வளர்க்கு வர பார்வதி 8 பிள்ளையவும் பகவானுக்கு தெரியாமலே வளர்க்க வேண்டும் என்று சந்தனமாம் ஜோலையிலே சந்தன மகாமுனிவர் இடத்திலே ஒப்படைத்தார். அம்மா 16 வயது வரைக்கும் வக்குவமா வளர்ந்து கொஞ்ச நேரம் உட்காருங்க அங்க ஓடி இங்க ஓடி நாட்டாமைக்கு ரெஸ்டே இல்ல. அந்த அவ வச்சுக்கிட்டு நீ கவலைப்படாத. அப்ப இந்த நாகராஜனும் நாகக்கண்ணையும் வச்ச திரு மக்களை சந்தனமாம் ஜோலையிலே சந்தன மகாமுனிவர் இடத்திலே வளர்த்து வந்தார். 16 வயதிலே அம்மா பக்குவதி பெண்ணாகி அம்மா அப்பாவை கண்டிப்பா எல்லாரும் சாரல் டிவி பாருங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சாரல் டிவியை பாருங்க, நம்ம சாரல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.